ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. என்னங்க அவங்க அப்படி அடிக்கிறாங்க. உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான். இந்திய அணிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இந்த நியூசிலாந்து எதிரான T20 சீரீஸை 5-0 சொல்லிட்டு இந்திய அணி தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முதல் T20 போட்டி 48 ரன் வித்தியாசத்தில் அதிரடியாக வெற்றி பெற்று சாதனை படிச்சிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணியோட அதிரடி வீரர்னு சொல்லலாம், இல்லை கேப்டன் கூட சொல்லாங்க, அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த வரலாற்று சாதனை வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. நியூசிலாந்து தோல்வி குறித்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி இந்த மாதிரி விளையாடுறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவங்களோட அதிரடி இன்டென்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்த முதல் ஓவர்லேருந்து 20 ஓவர் வரைக்கும் அடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்களோட பேட்டிங் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பேட்டிங்காக இருக்குது. வேர்ல்டு கப் கிட்ட வரும்போது இந்திய அணி இந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு ஆபத்தான அணி மற்ற அணிகளுக்கு நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த வேர்ல்டு கப் இந்திய அணியில் மிக ஒரு ஆபத்தான அணியாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் பாகிஸ்தான் அணியை நினச்சா. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூசிலாந்து சீரீஸை முதல் போட்டி வெற்றி பெற்றிருக்காங்க. இருந்தாலும் இந்த சீரீஸை 5-0 சொல்லிட்டு இந்திய அணி வெற்றி பெற்றா கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஏன்னா இந்திய அணி அந்தளவுக்கு டாமினேஷன் இருக்காங்க T20 பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த வேர்ல்டு கப் பிப்ரவரி 7 தொடங்குது. இந்த வேர்ல்டு கப் இந்தியா மீண்டும் வெல்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாள் பாகிஸ்தான் அணியோட அதிரடி வீரர் கேப்டன் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காருங்க. கரெக்டுங்க, அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய அணி ஒரு அபாரமான அணியாக இருக்காங்க இப்போதைக்கு T20 பொறுத்த வரைக்கும். ஏன்னா சூரியகுமார் தலைமையிலான கேப்டன்ஷிப் ரொம்ப அபாரமாக இருக்குது. நம்பர் 1 பவுலர் அபிஷேக் சர்மா, நம்பர் 1 பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா, நம்பர் 1 பவுலர் வருண் சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு டீம் செம்ம தரமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பும்ரா மட்டும் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அவர் சொல்கிற மாதிரி விக்கெட் எதுவும் எடுக்கல இது வரைக்கும், அவரோட கிளாஸுக்கு எடுக்கலன்னு சொல்லலாம். அதனால் இந்தியாவுடைய போலிங் லைனப் செம்மையாக இருக்குங்க. ஹர்தீப் சிங்காக இருக்கட்டும், பும்ரா, ஹர்திக் பாண்டியா 3 ஃபாஸ்ட் பவுலர். அதே மாதிரி ஸ்பின் சைடு வந்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப், அப்புறம் வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு போலிங் எப்படி சொல்ல ஸ்பின்னிங் அட்டாக் இருக்குது. நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. அதுதான் இந்திய அணிக்கு முக்கியம். இந்த நியூசிலாந்து அணி இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஆல்ரெடி நமது ஒரு நாள் தொடர வெற்றி பெற்றாங்க, வரலாற்று சாதனை படிச்சிருக்காங்க. அதே போல் மீண்டும் T20 போட்டியை சீரீஸை வெற்றி பெறாங்களா சொல்லிட்டு நியூசிலாந்து அணி போராடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா 5 போட்டி கொண்ட T20 சீரீஸ். அதனால் முதல் போட்டி இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த 4ல் 3 நியூசிலாந்து ஜெயிக்கணும். 4ல் 2 ஜெயிச்சா நம்ம இந்த சீரீஸை வெற்றி பெறுவோம். பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஓடிஐ சீரீஸ் தான் நம்ம தோத்தம்பா, இந்த T20 சீரீஸ் ஆச்சு இந்திய அணி வெற்றி பெறுமா பெறதா? உங்களோட கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.